Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 28. Remembering after the action. ஒரு செயல் நடைபெற்ற பின் அச்செயலை நினைவு கூற. கீழே இருக்கிற டைம் லைன்ல பாருங்க. முதலாவதாக போட்டிருப்பது finished the action, ஒரு செயலை முடிப்பது. இரண்டாவது இப்போது remembering the action, அந்த செயலை நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். We use remember plus gerund to show we remember after doing the action. In other words, we look back at things that happened in the past. உதாரணங்கள் பார்ப்போமா? நான் கடிதம் போட்டதை நினைவு கூறுகிறேன். அதாவது now, இப்போது at present நாம் நினைவு கூறுகின்றோம். அப்போ அது present tenseல சொல்லணும். எந்த செயலை? கடிதம் போடுதல் என்கின்ற செயலை. அது ஏற்கனவே முடிக்கப்பட்ட செயல். ஆனால் கடிதம் போடுதல் என்பது ஒரு தொழிற்பெயர். அதனால்தான் நாம் அதை gerund பயன்படுத்தி சொல்வோம். ஒரு சில வினாக்களை எழுப்புவதன் மூலம் மேலும் விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். Do I remember before or after posting the letter? எனக்கு இது ஞாபகப்படுத்திக் கொள்வது நான் அதை போஸ்ட் பண்ணின பிறகா இல்லது போஸ்ட் பண்றதுக்கு முதலா? வெரி குட், ஆஃப்டர், பிற்பாடு. அப்போ செயல் நடைபெற்று முடிந்து விட்டது, அதற்கு பிறகு அதை நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். Did I finish the action when I speak? நான் அதை பற்றி பேசுற போது அந்த செயலை முடித்து விட்டேனா? எஸ், ஆம். வாட் இஸ் மை இன்டென்ஷன்? இதன் உள்நோக்கம் என்ன? ஜஸ்ட் ரிகாலிங், என்னெல்லாம் செய்திருக்கிறேன், செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ரிகால் பண்ணி பார்க்கிறோம். திருப்பி நினைவு கூர்ந்து ஞாபகப்படுத்தி பார்க்கின்றோம். வாட் டு ஐ திங்க் when I remember? நான் யோசிச்சு பார்க்க, நினைக்க, அதை திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்க என்ன யோசிக்கிறேன்? எஸ், ஐ போஸ்டட் தி லெட்டர். நான் அதை போஸ்ட் பண்ணி விட்டேன், போட்டு விட்டேன் கடிதத்தை அப்படின்னு விளங்குதுங்களுக்கு. அப்போ நான் கடிதம் போட்டதை நினைவு கூறுகிறேன். இங்கு remember என்பது present tenseல் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏன்? நினைவு கூறுவதப்போ at present. ஆகையால் third person singular subjectsக்கு, அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய், ஒருமை எழுவாய் பேசுபவராக இருந்தால் இந்த ரூல்ஸ் செல்லுபடியாகாது. அது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய் singular subject ஆயின் நாம் remember அப்படின்னு பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக very good, எஸ் வடிவ வினைச்சொல்லான remembers, singular subject
அதே போல எஸ் வடிவ வினைச்சொல் remembers என்பது பயன்படுத்த வேண்டும், மறக்க கூடாது. அப்போ he remembers. ஷீலா, வெரி குட் ஷீலா என்பதும் பேசப்படுகின்ற ஒருமையெழுவாய் remembers. we ஒருமையெழுவாயும் அல்ல, அதே நேரம் தேர்ட் பர்சனும் அல்ல. we remember. my dad, தேர்ட் பர்சன் சிங்குலர், பேசப்படுகின்ற ஒருமையெழுவாய். my dad remembers. my friends, தன்மை ஆகிய my friends remember. I ஒருமைதான், ஆனால் பேசுபவர், பேசப்படுபவர் அல்ல. நான் என்பது பேசுபவர் ஆகையால் I remember. இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் remember plus gerund அப்படின்னு சொன்னது. இங்கு gerund என்பது தொழிற் பெயர். இதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்? ing form of the verb. வினைச்சொல்லின் ing வடிவம், ஒரு செயலை குறிக்கின்ற வினைச்சொல்லின் ing வடிவமாக இருக்கும். உதாரணங்கள் பார்ப்போமா? remember posting. You can say third person singular subject இருந்தா remembers posting அப்படின்னு சொல்லுவீங்க. remember cooking, remembers cooking. remember washing, remembers washing. remember painting, remembers painting. remember buying, remembers buying. remember being, remembers being. remember discussing, remembers discussing என்றவாறு அமையும். அப்ப இங்க பார்த்த வாக்கியம் என்ன? நான் கடிதம் போட்டதை, போடுதல் என்கின்ற அந்த செயலை நினைவு கூறுகிறேன். நினைவு கூறுவதப்போ தற்காலத்தில் at present. I remember posting the letter. I remember posting the letter. ரொம்ப இலகா இருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்லி பார்ப்போம். I remember posting the letter. அப்போ இதுவே அவன் கடிதம் போட்டதை நினைவு கூறுகிறான். அவன் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், பேசப்படுகின்ற ஒரு வேலைவாய். அப்போ அப்படி வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெரி குட். இப்பவே கமெண்ட்ல உங்களோட விடைகளை தெரிவிங்க. Well done. He remembers posting the letter. He remembers posting the letter. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். நான் உன்னை விருந்தில் பார்த்ததை நினைவு கூறுகிறேன். I remember. பார்த்ததை, பார்த்தல் என்கின்ற செயல். I remember seeing you அங்கே at the party. I remember seeing you at the party. எல்லாருமே என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாக்குறீங்களா? வாய் விட்டு சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு பேச வரும். I remember seeing you at the party. Again, I remember seeing you at the party. சிறு பிள்ளையாய் இருந்த போது நான் கடற்கரைக்கு சென்றதை நினைவு கூறுகிறேன். நினைவு கூறுவது யார்? நான் எதை? கடற்கரைக்கு சென்ற அந்த செயலை. அப்ப அது ஒரு தொழிற்பெயர். I remember going to the beach. சிறு பிள்ளையாய் இருந்த போது, when I was a child. I remember going to the beach when I was a child. I remember going to the beach when I was a child. எல்லாருமே கூட சேர்ந்து மறுமுறை சத்தமா சொல்லி பாருங்க. I remember going to the beach when I was a child. அவன் கதவை மூடியதை நினைவு கூறுகிறான். அவன் என்பது பேசப்படுகின்ற படர்க்கை எழுவாய், ஒருமை, சிங்குலர். அதனால் எஸ் வடிவ வினைச்சொல் பயன்படுத்த வேண்டும். He remembers மூடியதை, closing the door. He remembers closing the door. Again, he remembers closing the door. மற்றொரு உதாரணம் பார்ப்போம். அவள் வீட்டுக்கு வரும் வழியில் பால் வாங்கியதை நினைவு கூறுகிறாள். இப்ப நீங்க அவள் வீட்டுக்கு வந்திருக்கிறாள்.
அம்மாவும் யாரோ கேக்குறாங்க, பால் வாங்கியிருந்தியா? அப்ப அவ recall பண்ணி பாக்குறா, நினைவுபடுத்தி பாக்குறா. எஸ், நான் வீட்டுக்கு வரும் வழியில பால் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்தி பாக்குறா. யாரு? அவள். she. பேசப்படுகின்ற ஒருமையழுவாய். third person singular subjects. singular. She remembers buying milk on the way home. She remembers buying milk on the way home. எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. She remembers buying milk on the way home. Very good. ஷீலா, உன்னிடம் இன்று காலையில் சாவிகளை, அதாவது திறப்புகளை கொடுத்ததை நினைவு கூறுகிறார். கொடுத்தல் என்கின்ற அந்த செயல் தொழிற்பெயர். ஷீலா third person singular subject, பேசப்படுபவர். ஷீலா remembers giving you the keys this morning. Sheila remembers giving you the keys this morning. Again, Sheila remembers giving you the keys this morning. என் நண்பர்கள் முதல் நாளில் உண்மையிலேயே பதட்டமாக இருந்ததை நினைவு கூறுகிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாடசாலையா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்கும் நர்வஸா இருக்கும். என்ற நண்பர்கள் அதை நினைவு கூறினார். மை ஃப்ரெண்ட்ஸ் தன்மை, அப்ப எந்த வித கவலையும் இல்லை. மை ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் இருத்தல் அப்படிங்கிற செயல் தொழிற்பெயர். மை ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் பீயிங் really nervous on their first day. My friends remember being really nervous on their first day. கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. My friends remember being really nervous on their first day. எனக்கு இந்த படத்தை முன்னாடியே பார்த்ததாக நினைவுக்கு வரல. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், நாங்க 2 பேரும் தானே போய் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு அப்படி பார்த்ததா ஞாபகத்துக்கு வரல. இதை நாங்க ஆங்கிலத்துல சொல்லணும். அப்படி சொல்லலாம், நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியம். ரிமெம்பர், டோன்ட் ரிமெம்பர். இதுவே ரிமெம்பர்ஸ் ஆக இருந்தா டசன்ட் ரிமெம்பர் அப்படின்னு வந்துடும். வினாண்டா உங்களுக்கு தெரியும், இந்த டூவை கொண்டே முன்னால போட்டா வினாவாக்கலாம். அதே போலவே தச கொண்டே முன்னால போட்டா வினாவா. I don't remember. எது ஞாபகத்துக்கு வரல? பார்த்தது. I don't remember watching this film before. I don't remember watching this film before. Again, I don't remember watching this film before. மறுபடியும் சொல்லி பாருங்க. I don't remember watching this film before. அது அடுக்களை மேசையில் இருந்ததை பார்த்த ஞாபகம் இருக்கிறதா? அப்போ இங்கு செயல் என்ன? செயலை குறிக்கின்ற தொழிற்பெயர் பார்த்தல் என்னும் செயல். வினாவாக கேட்கின்றோம். யார்? நமக்கு முன்னால் உள்ளவரிடம். ஓ, அது ஒரு தேர்ட் பர்சன் அல்ல. ஆகையால் ஒரு முதன்மை என்கிற கவலையே இல்லை எங்களுக்கு. Do you remember? பார்த்தல் என்னும் தொழிற்பெயர். Seeing. Do you remember seeing? எதை? அதை. It. எங்கு? அடுக்களை மேசையில். On the kitchen table. எப்போது? நேற்று. Yesterday. Do you remember seeing it on the kitchen table yesterday? Do you remember seeing it on the kitchen table yesterday? மறுபடியும் சத்தமா சொல்லி பாக்குறீங்களா? Do you remember seeing it on the kitchen table yesterday? Very good. Now this is the time for you to check your understanding. உங்களுக்கு எவ்வளவு விளங்கி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. சாட்சிகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். விட்னஸ் என்ற சாட்சி, விட்னஸஸ் சாட்சிகள். 2 மனிதர்கள் அதை களவாடியதை பார்த்ததை நினைவு கூறுகிறார்கள். அப்போ பார்த்தல் என்கின்ற அந்த செயலை நினைவு கூறுகிறார்கள். அவன் புகை என்ஜினில் இருந்து வருவதை பார்த்ததை நினைவு கூறுகிறான். இங்கும் பார்த்தல் என்கின்ற அதே செயலைத்தான் நினைவு கூறுகிறான். யார்? அவன். ராஜுவுக்கு
அவர்களை சந்தித்தது நினைவுக்கு வரல. அப்ப அவனுக்கு நினைவுக்கு வராதது சந்தித்தல் என்னும் அந்த தொழிற்பெயர், அதாவது செயல். ராஜுவுக்கு அவர்களை சந்தித்தது நினைவுக்கு வரல, எதிர்மறை வாக்கியம். Now, please comment your answers. சரி பிள்ளை என்கின்ற கவலையின்றி உங்கள் விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்கள் பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.